டேய் நில்றா. விடுப்பா, அவன் போட்டான். அவனை போய் பா, வீட்டில் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. சஞ்சய், ஏய், நீ என்ன பெரிய யோகியனாடா? என் மேலே கேச போடுற? ஏன் நீ தப்பு எதுவும் பண்ணலையா? ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி நெட்டில் படத்தை விட்டியே, அதுக்கு உன்னை எப்படி தண்டிக்கலாம்? நான் தப்பிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ உன் மேலே மான நஷ்ட வழக்கு போடட்டுமா? கேஸை போட்டு உன் மாமியார் வீட்டு சொத்தையெல்லாம் கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கிற மாதிரி பண்ணட்டுமா? என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? அது சரி, மாமியார் வீட்டு சொத்தை தின்னு வளர்றவனுக்கு மான ரோஷம்லாம் எப்படி வரும்? ஏய், நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? நான் சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த பார், ஹைகோர்ட் போவேன், இல்ல சுப்ரீம் கோர்ட் போவேன். ஐயோ, ஏன்டா இந்த தப்பை பண்ணணும்னு நினைச்சு ஜெயில உட்காந்து அழுவடா. பாரு, ஐயோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹைகோர்ட்டுக்கு போவேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். ஐயோ, நான் இந்த தப்பை ஏன் பண்ணேன்னு ஜெயிலில் உட்காந்து அழுறியா இல்லையான்னு பாரு. இப்படி அழுது ஊழையிடுறது யாரா? நானா? நீ தான்டா வெண்ண. இங்க பாரு, மரியாதையா போயிடு. என் கண்ணு முன்னால நிக்காத. நின்னா என்னடா பண்ணுவ? அடிப்பியா? எங்க மேல கை வைடா பாப்போம். வைடா. ஏய், என்னடா லுக்கு? வைடா. அடிங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேல, இனிமேல் என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவனை அவ்வளவுதான் உனக்கு. அங்க என்னடா பார்வை? இங்க பதில் சொல்றான். வேணாண்டா. என்ன பெரிய எவ்வளா நீ? கோர்ட்ல கேஸ போட்டா அப்படியே தூக்குல போட்டுருவாங்களா? போட்டா என்னடா பாக்குற? பேசுடா. என்ன இப்ப வலிக்குதா? இப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும். இப்ப புரியுதா என்ன பத்தி? என்ன என்ன பண்ணுவ? என்ன எவனாலும் ஒன்னும் பண்ண முடியாதுடா. இனிமேல் என் கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு. அங்க என்ன லுக்கு? என்னடா லுக்கு? இப்ப புரியுதா? இப்ப புரியுதாடா உனக்கு? அவனை எதுக்குடா பாக்குற? என்ன ஒரே ஒரு நண்பன் தான் கூட இருந்தவன், அவனும் இப்ப விட்டுட்டு போறான்னு பாக்குறியா? இனிமேல் எவனும் உன் கூட இருக்க மாட்டான்டா. எதுக்குடா அப்படி பாக்குற? அவன் இனிமேல் வரமாட்டான், வரவே மாட்டான். நீ தனி மரமா தான் நிக்கணும். தனி மரமா தான் நிக்கணும். தனி மரமா தான் நிக்கணும். என்னடா பாரு? விடுறா. இவனே செத்த பம்பு மாதிரி இருக்கிறான். அவனை போய் அடிச்சுக்கிட்டு அட, வண்டியில ஏறு, போலாம். ஏறு, வண்டியில ஏறு. இந்தாங்கம்மா. உள்ள போங்க. வாங்க. இந்த போய் கொட்டிட்டு வா. வாங்க வாங்க.
போய் உட்காருங்க. அக்கா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டல. அம்மா, என்னங்க வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க? வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்க. போடா. கும்பிடுங்க. அம்மா ஜெகநாயகி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயே. அப்பா, ம்? நாங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இருக்கட்டும் மதி, இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். எந்திரிங்க. மதி, நான் கிளம்புறேன் மதி. என்னாச்சு சின்ன மகளே? அதுக்குள்ள என்ன அவசரம்? இது யார் வீடு? உன் தாய் வீடு. நீ அக்கா கூட இங்கே இருந்துறமா? என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இந்த பார், உனக்கு எது வேணாலும் இந்த அப்பா கிட்ட கேளு. இல்லப்பா, அம்மா பாட்டிலாம் வயசானவங்க, தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு சூர்யா துணைக்கு இருக்கணும். அவ போகட்டும். போட்டும். நீ சொன்னது கரெக்டா தான் இருக்கும். இந்த பார் சின்ன மகளே, வீட்டுக்கு போ. பெரியவங்களுக்கு துணையாரு. எல்லாம் சரி. உனக்கு இங்கேயும் ஒரு வீடு இருக்கு, அதை மறந்துடாத. சரிங்க. சரிம்மா. மதி, வா. சரி. அழக்கூடாது. நான் வரேன். ஏமா, என் பொண்ணு மாப்பிள்ளை என் தனியை தங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லங்கய்யா, அது வந்து பண்ணலையா? என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லங்கய்யா, அந்த ரூம்ல ஏசி ரிப்பேரு. அத சரி பண்றதுக்கு ஆள் வர சொல்லி சரி பண்ணோன்னு இருந்தேன். சரி, பண்ண வேண்டியதானே? ஏசி ரிப்பேருன்னு இப்பதான்யா தெரியும். எல்லாத்துக்கும் பதில் மட்டும் சொல்லு. அக்கா, உன் ரூம்ல ஏசி எப்படி இருக்கு? அங்க நல்லா குளுகுளுன்னு காத்து வருது தம்பி. அப்ப மாப்பிள்ளை பொண்ணு அங்கேயே தங்கட்டும். நீ ஹால்ல படுத்துக்க. அப்பா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு ரூம் தனியா கொடுத்துருங்க. என்னம்மா பேசுற? இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும். இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருக்கணும். இல்லப்பா, ஒன்னா இருந்தா இவர் குழந்தைய திட்டுவாரு. என்னது? குழந்தைய திட்டுவானா? எதுக்கு? எல்லா நேரமும் இல்லப்பா, ராத்திரியில மட்டும் குழந்தை அழுதா இவருக்கு பிடிக்காது. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கோவப்படுவாரு. குழந்தை அழுத கோவப்படுவானா? ஏடா ராஸ்கல், இப்படிலாம் இருந்தா பொண்டாட்டி கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இல்ல, இதெல்லாம் சுத்தப்படாது.
விட்டுருங்கப்பா. அவர் வேணும்னு பண்றது இல்ல. கோவம் வந்தா மட்டும் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, இவர் பெரிய போர் வீரரு. கோவம் வந்து அப்படியே தூத்து போயிடுவாரு. போடா. அக்கா, இதெல்லாம் உன்ன சொல்லணும்க்கா. என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ? டேய் சோமு மாமா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. வார சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து பொண்டாட்டி தான் உனக்கு தெய்வம். புரிஞ்சுதா? டேய், புரியுதா இல்லையா? சரி மாமா. நீங்க எல்லாம் கிளம்புங்க. இங்க பாருங்க, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா, பண்ணிடுறேன். அப்பா, நான் என் ரூமுக்கு போறேன். சரிம்மா. நில்லுமா. சோமு, வாடா வாடா. டேய், இப்பதானே தெய்வம்னு சொன்னேன். தெய்வம் பெட்டியை தூக்கிட்டு போகுது, வேடி பார்த்து நிக்கிற. போ, போய் பெட்டியை தூக்கு. போ. நில்லுமா. அக்கா, என்ன பராக் பார்த்துட்டு இருக்க? போ, போய் குழந்தை வாங்கிக்க. போ, போக்கா. கொண்டா. அம்மா ஜெகநாயகி, எல்லாம் உன் ஆசீர்வாதம். இந்த சாமிக்கு இருக்கிறது நல்ல கண்ணா இல்ல நொல்ல கண்ணா? இப்படியா பண்றது? இத்தனை நாளா நாமளும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கணக்கு போட்டு வச்சிருந்தோம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தவிடுபடி ஆக்கிடுச்சு. நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேக்குமா? யாருங்க அந்த குமார் பையன்? மாப்பிள்ளை விஷயத்திலேயே அவன் மூக்க உடைச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? வேணா வேணான்னு சொல்ற பொண்ணு இவன் எதுக்கு சேர்த்து வைக்கிறான்? அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. இதுக்கு பேசாம அந்த பொண்ணை ஒரு மொட்டை கிணறா பார்த்து தள்ளி விட்டுருக்கலாம். ஐயோ, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னென்ன கொடுமையை அனுபவிக்க போகுதோ. கோயில்ல மாலையை கழுத்துமா அவங்கள பார்த்ததும் அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு அவனோட மதிய சேர்த்து வைக்கணும்? அவன் தான் அயோக்கிய பையன் தெரிஞ்சு போச்சுல்ல. மா, ப்ளீஸ்மா, அத பத்தி பேசாதீங்க. இல்லப்பா, மதி வாழ்க்கை வீணா போயிடுமேனுதான். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அவங்கள ஒண்ணு சேராதீங்கன்னு சொல்ல முடியுமா? சரியோ தப்போ, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மா. அவங்களுக்கு ஏன் மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டீங்கன்னு நாம போய் கேட்க முடியுமா? நம்மளால மதி லைஃப் பாதிக்கப்பட்டுச்சுன்றது தான் உண்மை. அதுக்காக அந்த குடும்பத்துக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இருப்போம்மா. மதிக்கு நீங்க பண்ண கொடுமைக்கு பதிலா நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். அதை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் மதிக்காக பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறீங்க. அது எனக்கும் மதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதால மட்டும் இல்ல. அதையும் சோமும் பிரிஞ்சுட்டாங்க. டைவர்ஸ் வாங்குறாங்கன்னு சொன்னப்ப எனக்கு கூட அப்படி ஒரு நினைப்பு இருந்தது உண்மை. ஆனா எப்போ மதி மனசுல அப்படி ஒரு நினைப்பு இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே நானும் என் மனசை மாத்திக்கிட்டேன்.
அப்புறமும் மதி மனசு மாறணும்னு அவகிட்ட போய் நம்ம பேசினா அது அவளுக்கு ஏற்கனவே நம்ம பண்ண துரோகத்தை விட 100 மடங்கு பெருசா இருக்குமா? தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் நீங்களும் அப்பாவும் அந்த மாதிரி நினைப்ப தூக்கி போட்டுருங்கம்மா. இனிமே எப்பவுமே மதியம் நம்ம அந்த மாதிரி எண்ணத்தோட பார்க்கவே கூடாது. நாம அப்படி பார்க்கலன்றப்போ மதிக்கு வேற யாருமா துணையா இருக்க முடியும்? நிச்சயமா யாராலையும் முடியாதுமா. அதுக்கு அந்த சோமு கூடையாவது இருக்கட்டும். அம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் மதி இப்ப எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. இனிமே எதுவும் பேசாதீங்க. என்னங்க அவ இப்படி சொல்லிட்டு போறா? அவன் சொல்லிட்டு போறது சரிதான். இனிமே நாம மதிய தொந்தரவு பண்ணாம இருக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு நாம செய்கிற மிகப்பெரிய உதவியா இருக்கும். என்னாச்சு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க? என்ன திவ்யா, என்ன என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே. ஏங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன், அதை கூட கவனிக்காம எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. டென்ஷன் பண்ணாத, என்ன விஷயம் சொல்லு. நீங்க இப்ப மூட் அவுட்ல இருக்கீங்க, அத பத்தி இப்ப பேசக்கூடாது. நான் அப்புறமா சொல்றேன். சரி, நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு? அதான் டென்ஷனே. அங்கேயும் ஷாமன் வந்துட்டாரா? அவனை பத்தி எதுவும் பேசாத. என்னதாங்க பிரச்சனை? சஞ்சய் விடுதலை ஆயிட்டான். அவனை விடக்கூடாது திவ்யா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். எனக்கு புரியுதுங்க. அந்த பையன் விஷயத்துல நீங்க எவ்வளவு சென்சிட்டிவா இருந்தீங்க. நீங்க சொல்றது சரிதான். சஞ்சயை சும்மா விடக்கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன். சரி, அதை விட நீ ஏதோ சொல்லணும்னு வந்திய, என்னது? இல்ல, நீங்க டென்ஷனா இருக்கீங்க, வேண்டாம். சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லு. இன்னைக்கு அம்மாவோட ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தோம்ல. ஆமா. அங்க போனா அந்த வீட்ல அத்தை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னை பார்த்ததும் டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுங்க. சரி, நான் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா அவங்க என் மூஞ்சியே பார்க்கலங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கிளம்பிட்டோம். நான் அவங்களை எப்படியெல்லாம் வச்சிருந்தேங்க. 3 வேளை சாப்பிட்டு வீட்டோட இருந்தாங்கன்னா போதும் தானே நினைச்சேன். ஆனா அவங்கள பாருங்க, வீடு வீடா போய் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விடு, அவங்க வேலை செய்யறது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. இத்தனை நாளா வேலை செஞ்சாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வேலைக்கு போறத பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நாமெல்லாம் ஒன்னா இருந்து அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அது ஓகே. இப்ப நாம தனியா இருக்கோம். பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? சந்திரா மக மாமியார அடிச்சு விரட்டிட்டா, அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக அவங்கள வேலைக்கு போவேன்னு சொல்றியா? சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன? நான் எங்க அம்மா கிட்ட ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ வாங்கி தரேன்.
கடனை தாங்க. அதை பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுடலாம். மாசம் மாசம் வட்டி வரும் இல்லையா, அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போடா. அதெல்லாம் வேணாம் விடு. ஏங்க இப்படி சொல்றீங்க? பாவங்க அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கொடுக்கலாங்க. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. ஐயோ, நமக்கு தாங்க பாவம் பிடிக்கும். ஏய், அவங்க இந்த வீட்டை விட்டு வெளில போடா. நான் செத்தாலும் இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி வாங்கிப்பாங்க? அதுக்காக நாம கொடுக்காம இருக்க முடியுமா? நீங்க கொடுக்கலனாலும் வேற யார்கிட்டயாவது கொடுக்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து கிளம்பு.